ஆமா இது கூந்தலா அதெல்லாம் தெரியுமா பாத்தியா மாமா ஒரே பாத்தியா நானே முன்னேறத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் அவரை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நீ யாரு? மூஞ்சி பார்த்தா ஒரு என்னடி மூஞ்சி பார்த்தா ஒரு ஐயா நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன். இப்படியே போய் அந்த ஆத்தான நிக்க வச்சாங்க ஒரே ஒரு ஜனம் கூட அந்த பக்கம் போவாங்க. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கிறது அவ்வளவு அழகு இவ்வளவு பொறாமடா ஒரு பொண்ணு நாடகம் வேண்டி என்னடி தூக்கிலாம் காட்டுறாச்சி எனக்கு தாண்டி மரியாதை கேட்டுங்கடி. சரி உனக்கு வேணா எனக்கு வேணா உன்னால முடிஞ்சது நீ பாடி கரெக்ட் பண்ணு என்னால முடிஞ்சது நான் பாத்துக்கிறேன். இந்த இடத்துல வெளிச்சமாக்குது இங்க வாங்க நம்மளுக்கு அந்த கட் ஓட்டு ஓடி போலாம். ஏண்டி உனக்கு அவரும் பொருத்தமா இருக்க மாட்டாரு எனக்கு தாண்டி பொருத்தமா இருக்கும். சரி ஜோடி எப்படி இருக்காரு பத்தியா? அவருடைய கண்களும் மீன் கண்கள் அவருடைய புருவத்தை பார்த்தையா இந்த கையில வைத்துள்ள வில்லு போன்ற புருவம் அவருடைய பற்கள் பார்த்தையா முத்து போன்ற பற்கள் அவருடைய இதை பார்த்தாயா இதை என்ன ஒரு அழகு இந்த மாதிரி என்ன வருது விடாது விடாது
வெண்ணி தெரியலையா? எங்கடா வெண்ணி சேர்த்தடி? வந்துருவான் ஜகா ஒரு குரல் குத்துற வந்துருவான். எனக்கு வெண்ணிக்கே தெரியல உனக்கு. நான் எப்படி தெரியுமா வெண்ணிக்கணும்? அங்க பாத்தியா அவர் கண் அழகு, கண்ணுல இருக்கிற ஊழல் அதை கூட மூக்கு அழகு, மூக்கல இருக்கிற பீ அதை கூட அவர் பல்லு அழகு, பல்லுல இருக்கிற ஓட்ட அதை கூட அது என்ன தெரிஞ்சு சேர்த்தா சரி உனக்கு எங்க சாலமா ஆலயத்துக்கு போயிட்டே இருக்கு. ஆமா போவோம் மாமா. நீ வேணாம் போடி எங்க வாங்க என்ன கட்டி அணைச்சு ஒரே ஒரு முத்து கொடுங்க அவ்வளவுதாங்க. ஒருவன் தன்னுடைய செய்த கர்ம காரியத்தை அனைத்தையும் துறந்து விட்டு புண்ணியத்தை தேட வேண்டும் என்று காதி யாத்திரை போகின்றான். அவன் காதிக்கு செல்லும் நேரத்திலே இதற்கு முன்பு செய்த அந்த கர்மம் அனைத்துமே அவனுக்கு காதிக்கு சென்று அந்த பலனை பெறாத வண்ணம் தடுக்கும் என்று சொல்வார்கள். எக்காலத்தில் யாருக்கு என்ன பாவத்தை நான் செய்தவனோ என்னுடைய புண்ணியமான ஐயனை காண வேண்டும் என்று செல்லும் போது கர்மமானது என்னை வழி தொடர்ந்து கொண்டு இடைவிடாமல் அது கூட ஒன்னா வரல இடை மறிக்கிறதே ரூபமாக அநேக ரூபத்தோடு வருகிறது. அப்படி இருக்கிறது. இதிலிருந்து நான் எப்படி தப்பித்து செல்வேன் என்று ஒன்றுமே புரியவில்லை. என்னை பார்த்தா எப்படிங்க தெரியுது? என் ஐயன் இடபாகத்தில் அமர்ந்திருக்கும் தாய் போல் இருக்கின்றாய். தாய்க்கு சமமான நீ உனக்கு சேவைக்கு சமமானவனா என்னிடத்தில் அப்படி பேசுகிற தகுமா? அம்மா தாய் என்று மகள் என்று
என்னோட சன்னத்தை பிடித்து அரகரா அனைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விட்டு செல்லுங்க வாங்க. என்னோட ஒரே ஒரு சன்னத்தை பிச்சுங்க வாங்க. உன்னை விட சொல்லுவாங்களா? அப்படியா? சொல்றதுக்கு செல்ல மாட்டாது எல்லாம் யாருடைய செயலாக அந்த எனக்கும் பயமா இருக்குது. தலைவரை கை வச்சாரு. தலைவலியா? தலைவலி தானா? நான் என்னவோ ஏதோ நினைச்சிட்டேயா. தலைவலிக்குதுன்னா என்கிட்ட மருந்து இருக்குது. ஆமா, சொப்பு தைலமும் இருக்குது, டப்பி தைலமும் இருக்குது. ஓ, கட்டி தைலம் வச்சு. ஆமா, குடுத்துட்டுமா? சொப்பு தைலம் நான் பேசியிருக்கேன். சரி பேசி கஷ்டப்படாது. என் அக்கௌண்ட் பண்ணி வச்சுக்குது. கட்டி தைலம் ஒன்னா ஒரு ஒராசிக்கு, தண்ணி தைலம் ஒன்னா வாரி தெளிச்சிக்க, டப்பி தைலம் ஒன்னா வாரி பூசிக்க. அழகாரா எது ஒண்ணு? நான் தலைவலி என்றா சொன்னேன். தலை பிடிச்சிருந்தியா? தலை பிடிச்சுனா தலைவலி என்று சொன்னா தலை விதியை நொந்து அழுகின்றேன். என் விதியிலே அழகாக ஐயனை காண வேண்டும் என்று பிரம்மன் எதிர்க்கின்றான். அப்படி போகும்போது இந்த சனி என் பின்தொடர்கிறதே என்று அதையும் எதிர்க்கின்றானே. இதுவும் என் விதியாகத்தான் இருக்குமோ என் தலை விதியை
இவர் ஒரு யோகியன், அந்த பிரம்மதேவன் அதற்கு மேல ஒரு யோகியனா. ஆமா, அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்னை போன்ற அழகான பெண்ணையானவளை படைத்தால் ஒரு பெண்ணை படைத்து அந்த பெண்ணுடைய பெயரும் திலோத்தமை. ஆமாம், படைத்தவன் என்ன ஆக வேண்டும்? படைத்தான பெண்ணாக வேணும். படைத்தவனோ பிரம்மதேவன், அவனோ தந்தையாக வேண்டும். இந்த பெண்ணோ திலோத்தமையாக பெண்ணாக வேண்டும். ஆமாம், அப்படி போயும் அந்த பிரம்மதேவன் இந்த பெற்றெடுத்தார் பேரு திலோத்தமை, அந்த மகள் மீதே ஆசைப்பட்டான். ஆமா, அண்ணவன் ஆசைப்பட்டு இருவரும் காமத்தால் மோகம் கொண்டார்கள். அவன் ஒரு யோகியனா? பெற்றெடுத்த பெண்ணு மீதே காதல் கொண்டான அவன் யோகியனா? வரலாறு தெரிந்தா சொல்லணும், அத்தத்தை அனத்தமாக்காது. இந்த அம்மா சொல்றது பாதிதான் உண்மை, பாதி போய் மோகத்தால கட்டி பிடிச்சாரா? உண்மைதான். திலோத்தமை என்ற பெண்ணை பிரம்மதேவன் படித்தது உண்மைதான். எதற்காக தெரியுமா? சொந்த உப சொந்தம் அரக்கர்கள் அனந்தம் இருந்தாங்க. இவங்க ஒரு வர வாங்கினார்கள். இந்த உலகத்திலே அழிவு ஏற்பட்டா எங்களுக்குள்ளதான் அழிவு ஏற்பட வேண்டும். நாங்களே வெட்டி மடிந்து கொண்டால்தான் உண்டு என்று இவர்கள் வர வாங்கினார்கள். இவனுங்களை தொல்லை தாங்க முடியல, இவங்களை ஒழிக்க வேண்டும் என்று பிரம்மதேவன் திலோத்தமை என்று ஒரு பெண்ணை படித்தார். அழகான பெண்ணை படித்து அந்த அரக்கர் முன்பு கொண்டு போய் விடுத்தார். கொண்டு போனவனே எனக்கு உனக்கு 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சண்டை செய்து இருவருமே மாண்டு விட்டார்கள், ஒருவரை ஒருவர் கொண்டு சேர்த்துட்டாங்க. உடனே அந்த செய்தியை வந்து திலோத்தமை பிரம்மதேவரிடத்தில் சொல்லும் போது பிரம்மதேவர் அந்த பெண்ணை பார்த்தார். ஆஹா, இந்த உலகத்திலே எவ்வளவோ ஜீவன்களை படைத்திருக்கிறோம், இந்த திலோத்தமை ரொம்ப அழகாக படைத்திருக்கிறோம். ஒரு தந்தையாகப்பட்டவர் பெற்றெடுத்த மகளுக்கு முத்தமிடுவது சரியா தவிர? அதேதான், அதே நினைப்போடுதான் பிரம்மதேவன் திலோத்தமைக்கு முத்தமிட எத்தனித்தார். திலோத்தமை தவறா ஓடுறாங்க, இவரு தொட்டிலே போறாரு. சொர்க்க வாசலை கடக்கும் போது திலோத்தமையாகப்பட்டு கதவை மூடிவிட்டார். நேராக சென்று சொர்க்க வாசலே மோதி கொண்டார். நெற்றிலே உதிரமானது பெருகெடுத்து ஓடியது. வந்த உதிரத்திலே கலசமா முனிவர் என்று ஒரு முனிவர் தோன்றினார். எதற்காக செய்தார் என்றால், கலசமா முனிவர் என்று ஒரு முனிவர் தோன்றுவதற்காக இருந்த திருவிளையாடலை தவிர மோகம் கொண்டு காமம் கொண்டு ஒன்றும் அவர் துரத்தவில்லை. நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆமா, இதுதான் கடியா? வாங்க. ஆமாங்க, நீங்க பேசுகிறீங்க வார்த்தைகள்